வெல்கம் டு மீடியா ஜங்ஷன். இன்றைக்கி ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரெஸ்டாரண்ட் சாஃப்ட்வேரில் வந்து பார்த்திங்கன்னா பேக் ஆஃபீஸுன்றது எந்த அளவுக்கு நம்மளுக்கு முக்கியமானதுன்றதையும் இதில் பார்க்கலாம். 1 2 3 4. ஸோ ஃப்ரண்ட் ஆஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்மூத் அண்ட் ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டேபிள் செலக்ட் பண்ணிக்கிறீங்க, என்ன மெட்டீரியல்ன்றதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க, தென் வந்து நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுறீங்க. ஸோ இது வந்து பேக் ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸோ டைனிங், பில்லிங், டேக்அவே, ஹோம் டெலிவரி அண்டு எக்ஸ்ப்ரெஸ் பில்லிங் அண்டு டேஷ்போர்டு. ஓகேங்களா? இப்போது நம்ம மெயினாக பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேக் ஆஃபீஸை பார்க்க போகிறோம். ஸோ நான் லாகின் பண்ணிவிட்டு பேக் ஆஃபீஸ் போயிடுறேன். பேக் ஆஃபீஸில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஐட்டம் ஸ்டாக்குன்றது வேறு. ஓகேங்களா? அதே நேரத்தில் மெனு ஐட்டம்ன்றது வேறு. மெனு ஐட்டம்ன்றது என்னென்னா நம்ம ஹோட்டலில் என்ன மெனு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இட்லின்னு ஒன்று ஆட் பண்ணுறேன். இட்லின்னு ஆட் பண்ணி அது எந்த கேட்டகரியில் வரும், ஸோ இட்லின்றது எந்த கேட்டகரி வரும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபுட்ஸ்ன்னு போட்டோம். சவுத் இந்தியா ஃபுட்டு, சவுத் இந்தியா அப்படின்னு போட்டு இந்தியா. ஓகே, இது வந்து ஜிஎஸ்டி வேட்டு ரெண்டுமே இருக்குது. நம்மளதில் ஜிஎஸ்டி தான்றதுனால நான் 5% போடுறேன். நீங்கள் வேட்டுனா வேட்டு 5% போட்டுக்கலாம். ஸோ இது வந்து கேட்டகரி வைஸ் நம்ம வந்து அந்த இது அசைன் பண்ணுறோம், டேக்ஸ் வந்து அசைன் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ இந்த மாதிரி நிறைய கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து சைனீஸுக்கு ஒரு சைனீஸ் ஃபுட்ஸு, ஓகேங்களா, சைனீஸ் ஃபுட்ஸு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய கேட்டகரி க்ரியேட் பண்ணிக்கலாம். அப்படி க்ரியேட் பண்ணும்போது தான் நான் மெனுவில் போயிட்டு இப்போ நான் இட்லின்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியா ஃபுட்ஸு, கிச்சன் வெஜ்ஜு. ஓகேங்க, இது ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏசிக்கு 10. ஸோ ஜஸ்ட்டு ஆட் பண்ணிட்டோம், நீங்கள் வந்துடும். நீங்கள் வந்து நான் ஏசிக்கு வந்து 8, ஹோம் டெலிவரிக்கு வந்து 12, இந்தமாரி டேக்அவேக்கு வந்து ஒரு 15, ஸ்விக்கிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, ஜொமேட்டோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15, அண்ட் ஊபர் ஈட்ஸுக்கு வந்து 14, எக்ஸ்ப்ரெஸ் பில்லிங் அப்போ குயிக் பில்லிங்க்கு வந்து 10. இந்தமாரி நம்ம டிஃப்ரெண்ட் ரேட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதிலே கேட்டகரிஸு, மெனு, ஐட்டம் மாடிஃபையரும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அப்டேட் கொடுத்துட்றேன். கொடுத்தோன்னு பார்த்திங்கன்னா ஐட்டம் ஆட் ஆகிருக்கு. இது வந்து மெனு. ஓகே, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது வந்து மெனு. நம்ம அதாவது நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி நம்ம ஹோட்டலில் உற்பத்தி பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே. ஓகேவா? இப்போ கூடுதலாக நான் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ். ஓகேவா? ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஃப்ரைட் ரைஸ். ஓகே, மேக்ஸிமம் அதான் மூவ் ஆகுது. ஸோ சைனீஸ் ஃபுட்ஸ் அண்டு வந்து வெஜ்ஜு தான் கிச்சன் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அதை நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஆட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிச்சனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிச்சன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் நான்வெஜ்ஜுக்கு ஒரு கிச்சன் வந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான்வெஜ்ஜுன்னு சொல்லிட்டு ஒரு கிச்சனை க்ரியேட் பண்ணிக்கிறேன். அந்த க்ரியேட் பண்ணுறத என்ன பிரிண்டர் நம்ம அங்கே வச்சுருக்கோமோ அந்த பிரிண்டரை சூஸ் பண்ணிக்கலாம். அதாவது டிஃப்ரெண்ட் லொக்கேஷன், டிஃப்ரெண்ட் பிரிண்டர், நெட்வொர்க் பிரிண்டிங்கு நம்ம ஆட் பண்ணிக்க முடியும். இப்போ பாருங்கள், அதே மெனு ஐட்டம்ஸ் போகிறேன். இந்த சவுத் இந்தியன் சைனீஸ், அதாவது சிக்கன் ஃப்ரைட் ரைஸை வந்து நான்வெஜ்ஜுக்கு மாற்றிடுறேன். ஓகேவா? ஜஸ்ட்டு கொடுத்துட்டு அப்டேட் பண்ணும். இப்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க, மெனு ஐட்டம்ன்றது நம்ம ஹோட்டலில் இருக்கக்கூடிய மெனுஸை ஆட் பண்ணுறது. ஓகேவா? அப்போது ஐட்டம் என்ட்ரின்றது என்ன? இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம சாஸ் வாங்குகிறோம். ஓகேவா? அது வந்து வெளியிலேருந்து வாங்குகிறோம். இவ்வளோ சோடா வாங்குகிறோம், அது வெளியிலேருந்து வாங்குகிறோம். அப்போ வந்து அதை எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஐட்டம் ஸ்டாக் என்ட்ரியில், ஓகேங்களா, இங்கே வந்து நம்ம அங்கே ஆட் பண்ணியிருக்க ஐட்டம் மட்டும்தான் விசிபிள் ஆகும். ஓகேவா? அப்போ அங்கே இருக்கிற ஆட்டுக்கு இருக்கக்கூடிய ஐட்டம் மட்டும், மெனு ஐட்டம் மட்டும் விசிபிள் ஆகும். இப்போ உதாரணத்துக்கு ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி ஒரு 100 போட்டிருக்கோன்னா 100ன்னு போட்டு ஜஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறோம். ஜஸ்ட்டு சேவ் பண்ணோன்னா இது ஸ்டாக் வந்து 100 வந்துடும். அப்போது 100 ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம வந்து ஒரு நாளைக்கு ரன்னிங்கில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ 100ன்னு போட்டுட்டு நம்ம ஸ்டாக் ரிப்போர்ட்டில் இங்கே இது அக்கௌண்ட்ஸில் போனீங்கன்னா இங்கே வந்து மெனு ஐட்டம் இன்வென்ட்ரி அவைலபிள் ஸ்டாக் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 100 இருக்குன்ற மாதிரி நம்ம போட்டுக்கிட்டோம். அப்போ நம்ம சேலாக நம்மளுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாக் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போ இது புரிஞ்சுது. இப்போ ஸ்டாக் என்ட்ரின்றது மெனுவில் என்னென்ன இருக்குதோ அதை மட்டும் காமிக்கும். மெனுவில் என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் விசிபிள் ஆகும். அப்போது நம்ம வந்து ஒரு சோடா வாங்குகிறோம், வெளியிலேருந்து தான் வாங்குகிறோம், நம்ம மேக் பண்ணல, வெளியிலேருந்து வாங்குகிறோம். அப்போ என்ன பண்ணணும்னா அது ரா மெட்டீரியல்ஸில் போயிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் சோடான்றதை நான் சோடா ப்ரைவேஜஸ் என்ற கேட்டகரியில் வரும். டிஸ்கிரிப்ஷன் என்னவோ நீங்கள் போட்டுக்கலாம். யூனிட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20-25 யூனிட் இருக்குதுன்னு வச்சுப்போம்.
ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சோடாவுடைய ரேட்டு 15 ரூபான்னு வச்சுக்கோம். ரீஆர்டர் லிமிட் வந்து 10 இருந்தால் ரீஆர்டர் வந்து பாயிண்ட்ஸ் செட் பண்ணிடுறோம். இது வந்து எங்கே வைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சனில் வெஜ் கிச்சனில் வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க. எத்தனை நம்பர் வைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நம்பர். இது எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் எக்ஸ்பைரி டேட் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு ஆடு கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து ஐட்டம் ஆட் ஆகிக்கும். இப்போ பாருங்கள் நான் சேவ் கொடுக்குறேன். சேவ் கொடுத்தோன்னே ஸ்டாக் சக்ஸஸ்ஃபுல் சேவ்டு. ஓகேவா? இப்போது ஸ்டாக் ரிப்போர்ட்டில் ரா மெட்டீரியல் கிச்சன் அண்ட் செக்ஷன்ஸில் இருக்கும். அவைலபிள் ஸ்டாக் பார்த்திங்கன்னா சோடா வந்து 20 குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்படி ரா மெட்டீரியலில் என்னென்னலாம் ஆட் பண்ணுறோமோ அதை மட்டும்தான் நம்ம பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியும். பர்ச்சேஸ் ஆர்டராக இருந்தாலும் சரி, பர்ச்சேஸ் என்ட்ரியாக இருந்தாலும். பர்ச்சேஸ் ஆர்டர்ன்றது ஒன்றுமே இல்லை, நம்ம என்னென்ன ஸ்டாக்கெல்லாம் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த சப்ளையரை செலக்ட் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த சப்ளையர் யாராவது இருந்தாங்கன்னா ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு சப்ளையரை வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த சப்ளையர்கிட்ட நீங்கள் இந்த ஆர்டர் வந்து ப்ராசஸ் பண்ணுறது பேர் பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் என்ட்ரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ளையரை ஆட் பண்ணுறேன். ஸோ ஒரு சப்ளையரை நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இப்போ இந்த சப்ளையர் வந்து பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் என்ட்ரி அப்போ நான் செலக்ட் பண்ணி கிளிக் பண்ண உடனே நம்ம அந்த சோடா மட்டும்தான் காமிக்கும், மெனு காமிக்காது. காரணம் என்னென்னா மெனு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி ஃபார் நம்ம மேக் பண்ணுறது, நம்ம வெளியிலேருந்து வாங்கிறது இல்லை. அப்போ வெளியிலேருந்து வாங்கிறத தான் நம்ம என்ன பண்ணோன்னா நம்ம வந்து பர்ச்சேஸ் என்ட்ரி போட முடியும். ஓகேவா? இப்போ நான் குவான்டிட்டி வந்து ஒரு 25 போட்டுக்கிறேன். ஓகேவா? அதனுடைய வேல்யூ இங்கே காமிச்சிருது. ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிக்கிறோம். இந்த இடத்துல கேஷ்னு நீங்கள் கேஷ் கிரெடிட்டில் வாங்கினீங்கன்னா கிரெடிட் சூஸ் பண்ணிக்கோங்க, கேஷில் வாங்கினா கேஷ்னு சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கிரெடிட்டில் போட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணோடனே கீழே ஆட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் நான் சேவ் பண்ணி இந்த பர்ச்சேஸ் என்ட்ரி க்ளோஸ் பண்ணுறேன். இப்படி தான் நம்ம வந்து ஸ்டாக்கை வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு பேமெண்ட் செட்டில் பண்ணணுன்னா பக்கத்துலேயே பேமெண்ட் இருக்குது. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அவருக்கு கேஷ் வந்து 375 ரூபா பெண்டிங் இருக்குது. நம்ம வந்து 300 ரூபா போடுறோம். 300 ரூபா போட்டு ஜஸ்ட்டு சேவ் ஆகிடும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதே ஸ்டாக் என்ட்ரியில் அவருடைய பேரை செலக்ட் பண்ணும்போது மீதி 75 ரூபா தான் பேலன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். மெனு ஐட்டமில் இருக்கிற மெட்டீரியல் தான் ஐட்டம் ஸ்டாக்கில் காமிக்கும். ஐட்டம் ஸ்டாக்குன்றது இந்த மெனு வந்து நான் உள்ளே அதாவது கிச்சனுக்கு கொண்டு போகிறேன், இல்லைனா வந்து இவ்வளோ சேல்ஸ் பண்ணியிருக்கோன்ற அந்த டேயில் வந்து நம்ம என்ட்ரி பண்ணி ப்ராசஸ் பண்ணோன்னா ஸ்டாக் கரெக்டாக மெயின்டைன் ஆகும். ரா மெட்டீரியல்ன்றது வெளியிலேருந்து வாங்குது. ரா மெட்டீரியல்ஸ் மட்டும் கிடையாது, ப்ராடக்ட் என்ட்ரியும் வெளியிலேருந்து வாங்கக்கூடிய ஐட்டத்துக்கு நம்ம ப்ராடக்ட் என்ட்ரி பண்ணுறது. இதில் வந்து ட்ராப் டவுன் ஒர்க் ஆகாது, ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ஒர்க் ஆகாது. ஏன்னா நீங்கள் வெளியிலேருந்து ஒரு பொருளை வாங்குறீங்கன்றது தான் கணக்கு. இல்லைனா டேட்டா என்ட்ரி இதில் போய்ட்டு நம்ம லாஸ்ட்டாக வாங்கின ப்ராடக்டே வந்து செலக்ட் பண்ணி எடிட் பண்ணுறதா இருந்தால் எடிட் பண்ணிக்கலாம். குட் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் பேக் எண்டில் நம்ம வந்து மெனு ஐட்டம் ஸ்டாக்கும் ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் என்ட்ரியும் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ மேற்கொண்டு நீங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டோடைய சாஃப்ட்வேரோடைய மெயின் வீடியோ வந்து நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம், நான் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்தியன் ஜிஎஸ்டி வேட் ரெண்டுமே இருக்குது. வேட் எடிஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக வந்து அந்த இப்போ உதாரணத்துக்கு மலேசியாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சில விஷயங்களை பண்ணியிருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.